ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனைனா தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிருவாங்கன்னு சர்வே எடுத்திருக்காங்க. ஏன் தூக்கம் வந்தா கூட தான் தள்ளி வைப்பாங்க. கதை தொடடி. எனக்கு தூக்கம் வருது. போடா. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? தொடாதீங்க என்ன. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணுன்னு எத்தனை நாள் முன்னாடி சொன்னேன். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு சொன்னா நான் தனியா போனா என்ன நினைப்பாங்க? எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏண்டி நான் என்ன பண்றது? நாளைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா போயே ஆகணும். லீவ் போட முடியாது. நீ போயிட்டு வா. ஏன் என்னையும் கூப்பிடுற? நீங்க என் கூட வரலன்னா நானும் கல்யாணத்துக்கு போல. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? தொடாதீங்க என்னையா. எங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா வரதே கிடையாது. உங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா மட்டும் ஆபீஸ் லீவ் போட்டு வர வேண்டியது. நாளைக்கு எங்க சொந்தக்காரங்க என்ன எப்படி மதிப்பாங்க? தயவுசெய்து நீங்க போயிடுங்க. வராதீங்க பக்கத்துல. என்னடி இங்க வந்து படுத்திருக்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். 10 நாள் இருந்து விட மாட்டேங்கிறீங்க என்னைய. இப்படி ஒரு கொடுமைக்கார புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிருங்க. கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். ஏண்டி உங்க அம்மா வீட்ல இருந்து 10 நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் நீ இங்க வந்திருக்க. எல்லாரும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு உங்களை கூட்டிட்டு